வணக்கம். திரு சீமான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் இஸ்லாமியர்கள் தமிழர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். இதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய பேட்டியில் இஸ்லாமியர்கள் வந்து தமிழர்கள் இல்லை, அவங்கள நாங்கள் தமிழராக ஏற்றுக்க மாட்டோம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தார். சரி பரவாயில்ல, அவர் மாற்றி மாற்றி பேசுகிறது ஒன்றும் புதுசு இல்லை. நம்ம அவர் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து அவர் எப்படி மாற்றி பேசுவார் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். அவர் இஸ்லாமியர்கள் தமிழர்கள் தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தமிழ் பேசுகிறதுனால மட்டுமே ஒருத்தர் வந்து தமிழரை நம்ம ஏற்றுக்க முடியாது. இப்போ இஸ்லாமியர்கள் தமிழர்கள் அப்படின்னா எத்தனை இஸ்லாமியர்கள் தமிழில் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் சீமானால் சொல்ல முடியுமா? அதே மாதிரி தமிழ் புத்தாண்டை எத்தனை இஸ்லாமியர்கள் கொண்டாடுறாங்க அது சொல்லுங்கள். தமிழர் திருநாள் பொங்கல் அது எத்தனை இஸ்லாமியர்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். தமிழ் கடவுள் முருகனை எத்தனை பேர் கடவுளாக ஏற்றுக்கிறாங்க, எத்தனை முஸ்லீம்கள் கடவுளாக ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். தமிழ் கடவுள் முருகன் வாழ்கிற புதுப்பரங்குன்ற மலை மேலே ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்த சிக்கந்தருக்கு என்ன வேலை அப்படின்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். இஸ்லாமியர்கள் தமிழர்கள் இல்லையா அப்படிங்கிறது வேறு விஷயம். தங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நாட்டுக்கு விசுவாசமாகவும் நாட்டுப்பற்றோடு இருந்தால் அதே போதுமானது. அவங்க தமிழராக வேணா இருக்கலாம், இஸ்லாமிய யார் வேணாலும் இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வாழ்ந்துட்டு இருக்கிற நாட்டுக்கு விசுவாசமாக இருக்காங்கன்னு கேட்டால் அது கேள்விக்குறிதான். இந்தியாவில் இஸ்லாமியர்கள் பயங்கரவாத தாக்குதல் நடத்தும்போது எத்தனை இஸ்லாமியர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, எத்தனை இஸ்லாமிய தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, எத்தனை பள்ளிவாசல்லேருந்து கண்டன குரல் எழுப்பியிருக்காங்க கேட்டால் எதுவுமே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? இவங்க தீவிரவாதத்தை ஆதரிக்காங்களா அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது. அதாவது இன்றைக்கி பீகார், மகாராஷ்டிரா, ஒரிசா அங்கேருந்து வேலை தேடி தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. அதில் வர்றவங்கள இஸ்லாமியர்களும் நிறையா இருக்காங்க. அந்த இஸ்லாமியர் அப்படிங்கிற ஒரே அடையாளத்துக்காக நம்ம லோக்கலில் இருக்கிற பள்ளிவாசலில் அவங்கள தொழுவருக்கு அனுமதி கொடுக்குறாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், வழிபாடுத்தெல்லாம் எல்லாம் பண்ண வேண்டியதுதான். ஆனால் நம்ம கூடயே பிறந்து வளர்ந்து நம்ம கூடயே இருந்து நம்ம கண்ணு எதிராக அவர் யார் எப்படின்னு தெரிஞ்ச வேலூர் இப்ராஹிம் அவர்களை வந்து அவங்க ஏரியா பள்ளிவாசலில் தொழுவருக்கு அனுமதி மறுக்கிறாங்க. என்ன காரணம்? ஏன்னா அவர் பிஜேபியில் இருக்கார் அப்படிங்கிற ஒரே காரணம். பிஜேபி எப்படி என்ன பயங்கரவாத அமைப்பா, இல்லை பிஜேபி என்ன தேச துரோக அமைப்பா? எதுவுமே இல்லை. என்ன காரணம்? பிஜேபியில் இருக்கிற ஒரு இஸ்லாமியரை அவங்க பள்ளிவாசலில் தொழுகிறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரே காரணம் என்னென்னா பிஜேபி வந்து மதவாத அரசியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா மதத்தையும் இந்தியாவில் இன்றைக்கி எல்லா மதத்தையும் ஈக்குவலாக பார்க்குற ஒரே கட்சி பாஜக. மதவாத அரசியல் பண்ணாத ஒரே கட்சி பாஜக. அவங்க ரம்ஜான் கொண்டாடுறாங்க, கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க, இந்து பண்டிகைலையும் கொண்டாடுறாங்க. ஆனால் இஸ்லாமியர்களோட ஒரே அவங்கன்னா அந்த தலைவர் இந்து தலைவர். அதாவது பாஜகவில் இருக்கிற தலைவர்கள் எல்லாமே இந்து தலைவராக இருக்காங்க அப்படிங்கிறதான் அவங்களோட ஒரு இந்து தலைவர்கள் அதாவது இஸ்லாமிய தலைவர்கள் வந்து இந்துக்கள் ஏற்றுக்கிறாங்க. இன்றைக்கி இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற ஒரு நாட்டில் ஒரு இஸ்லாமியன் கவுன்சிலர்லேருந்து பிரைம் மினிஸ்டர் சிஎம் வரைக்கும் எம்பி எம்எல்ஏ வரைக்கும் ஆக முடியுது. ஆனால் இதே ஒரு இஸ்லாமியர்கள் அதிகமாக பெரும்பான்மை இருக்கிற ஏரியாவில் ஒருத்தர் கவுன்சிலர் கூட வர முடியாது. இந்த மனநிலையை இஸ்லாமியர்கள் மாற்றணும். எல்லாரும் சமம், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்குங்கிற மனநிலைக்கு மாற்றணும். இல்லைன்னா இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் அதாவது பொதுமக்களிடையே தனிமைப்படுத்தப்படுவார்கள். அதே மாதிரி சீமான், திருமாவளவன், திராவிட கட்சிகள் இவங்கெல்லாம் வந்து இஸ்லாமியர்களை பயன்படுத்தி இஸ்லாமியர்களை வந்து தவறாக அவங்களுடைய ஓட்டுக்காக வந்து இஸ்லாமியர்களை தூண்டி விட்டு தவறாக பயன்படுத்துகிறாங்க. தயவுசெய்து இஸ்லாமியர்கள் தெரிஞ்சுட்டு மக்களாக அண்ணந்தம்பியாக, அதாவது பேச்சுவாக்குக்கு மட்டும் அண்ணந்தம்பி இல்லாமல் உண்மையாகவே சகோதரத்துவத்தோடு வாழுங்க. அதுதான் உங்களை வருங்காலத்துக்கு நல்லதுன்னு நான் கேட்டுக்கிறேன். ஜெய்ஹிந்த்.